ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆதிசங்கராச்சாரியருடைய ஆத்ம பஞ்சகம் அனுபவித்துருக்கோம். அதில் இன்னைக்கு 3வது ஸ்லோகம். ஆபாதீதம் விஸ்வமாத்மன்ய சத்யம் சத்யஜானானந்தரூபே விமோகாத் நித்ராமோகாத் ஸ்வப்னவத்தன்ன சத்யம் शुद्धः पूर्णो नित्य एकः शिवोऽहम्. सत्यज्ञान आनन्दरूपे आत्मनि इदम् असत्यं विश्वं विमोहात् भाति तत् निद्रामोहात् स्वप्नवत् सत्यं न. अहं शुद्धः पूर्णः नित्यः एकः शिवः अहम्. அதாவது சத்தியமும் ஞானமும் ஆனந்தமும் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் அஜ்ஞானம் இல்லைன்னா விமோகம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினால இந்த அசத்தியமான லோகம் நம்மளுக்கு தென்படுறது கண்ணில். இது எப்படி அப்படின்னா, உண்மையான விஷயம் மறையிறது, பொய்யான விஷயம் இல்லைன்னா அசத்தியமான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த லோகம் உண்மை நம்மளுடைய கண்ணுக்கு நம்பிக்கையை கொடுக்கறது. எப்படி நம்ம நித்ராமோகாத் ஸ்வப்னவத்து சத்தியம்னா, நம்ம தூங்கிண்டு இருக்கிறத தூக்கத்தில் கனவு வருது, அந்த கனவு சத்தியம் இல்லை இல்லவா, எழுந்த உடனே இது கனவு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது உண்மை கிடையாது. கனவில் என்னெல்லாமோ ஒரு சிங்கம் துரத்தி அடிச்சுட்டு வரும், இல்லைன்னா நம்மளே இறந்து போகிற மாதிரி கனவு காணுவோம். இதெல்லாம் கண்டு நம்மளே அழுவோம் தூக்கத்துலேயே. ஆனால் எழுந்து பார்க்குறது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறது. உண்மையில் வர்த்தலவா சத்தியங்கிறது வர்த்த தான் நம்மளுக்கு ஒரு உண்மை வருது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் பரமமான சத்தியம் கிடையாது அப்படின்னு புரிதல் எப்போ வரதோ அப்பொழுது தான் நான் யாரு அப்படிங்கிற பதில் கிடைக்குமா. யாரு? பரிசுத்தனான வஸ்து, பரிபூர்ணமானது, மாற்றம் இல்லாதது, நித்தியமானது, ஏகமாக இருக்கக்கூடிய விஷயமாக்கும் நான். அது யார் அப்படின்னா அகம் சிவஹா, சிவமாக்கும் நான் அப்படிங்கிற புரிதல் வரும். இது கொஞ்சம் கூட வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு மூவி பார்க்குறத ஸ்க்ரீனில் என்னெல்லாமோ வருது, ஒரு தீ பிடிக்கிறது இல்லைன்னா ஒரு பெரிய சுனாமி வர மாதிரி பல சீன்ஸ் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துப்போம், அழுவோம். பல விகாரங்கள் நம்மளுக்கு ஒரு மூவி பார்க்குறத முழுகி இருந்தோம்னா நிச்சயமாக அது எஃபெக்ட் ஆகும். எம்பத்தி இல்லைன்னா எமோஷ்னல் ஆகும் ஷுவராக. ஆனால் இப்போ ஒரு தீ கத்தின்னு இருக்குன்னே வச்சுப்போமே, அந்த சமயத்தில் நம்ம பயந்துட்டோம், ஐயோ இத்தனை பேர் கஷ்டப்படுறாளே அப்படின்னு அழவும் செய்கிறோம். மூவியெல்லாம் முடிஞ்சு கொடுத்து திரும்பி பார்த்தா ஸ்க்ரீனுக்கு எந்த கேடுபாடுமே இல்லை, அந்த ஸ்க்ரீன் ஜம்முன்னு இருக்குது. அதே மாதிரி அப்போ புரியறது இதெல்லாம் உண்மை கிடையாது, நான் பார்த்தது மூவியில் வரக்கூடிய ஒரு சீன்ஸ் தான். அதனால இந்த ஸ்க்ரீனுக்கு எந்த மாற்றமும் வரதில்லை. அது மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் தான் நம்மளுடைய ஆத்மா. இந்த லோகம் காணக்கூடிய லோகம்தான் கண்ணில் மாம்ச சக்ஷுசால நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லவா, அந்த அத்தனை லோகமுமே ஒரு சினிமா மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்க்ரீனுக்கு உண்டான அந்த வேல்யூ, வாட் இஸ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது புரியும். என்ன வாக்கும் ஆத்மா அப்படிங்கிறது. அப்போ தான் நான் சிவம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. புராணத்தில் எடுத்து பார்த்தோம்னாலும் கஜேந்திர மோட்சம் ரொம்ப உத்தம உதாரணமாக இருக்கும். கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானையுடைய காலை ஒரு முதலை பிடிக்கிறது, ஜலம் குடிக்கிறதுக்கு வேண்டி ஜலத்தில் இறங்கினப்போ கூட இருந்தவா உற்றவர்கள், பெற்றவர்கள், துணையாக இருப்பவர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணால் நம்ம போயிடலாம், இனிமேல் இங்கே இருந்தால் எங்களையும் அந்த முதலை பிடிச்சிட்டாலோன்னு ஜீவ ரட்சைக்காக அவள் கிளம்பி போயிட்டான். யாருமே இல்லை இப்போது கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு. கஜேந்திரனும் தன்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் எடுத்து பார்க்குறார், ஆனாலும் ரட்சப்பட முடியலை. அப்புறம்தான் புரிஞ்சுது, இந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய நானும் அந்த முதலையும் இந்த ஜலமும் எல்லாம் ஒன்று தான், எல்லாருக்குள்ளேயும் ஒரே சைத்தன்யம்தான் இருக்குது. அப்போ அந்த சைதன்யத்தை வணங்கினான்னா நிச்சயமாக இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பந்தனம் தானாகவே விலகிடும் அப்படிங்கிற ஒரு
ஒரு புரிதல் அங்கே கஜேந்திரனுக்கு வருது. அதனால தான் கஜேந்திர மோட்சமே ஏற்படுறது இல்லைவா? அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் வந்து போயின்னு இருக்கும், பல விஷயங்கள் பார்க்குறோம், கண்ணால் காதால் கேட்குறோம், இதெல்லாம் லோகபரமான விஷயங்கள். அது எதுவுமே ஆத்மாவை பாதிக்காதுங்கிற ஞானம் பகவானுடைய அருளோடு நம்மளுக்கு வரட்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம்.